முன்னாடி இருந்த ஆட்சி வரை இப்ப தலைவர் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் எந்த ஒரு இதுவரைக்கும் அவங்க ஆக்கப்பூர்வமான தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்து இன்னையோட 100வது நாள் வெற்றிகரமாக முடிஞ்சிருச்சு. இதுவரைக்கும் அவங்க ஆக்கப்பூர்வமான என்னென்ன விஷயம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், அறநிலைத்துறை சார்பாக நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த லஞ்ச ஒழிப்பு விஷயங்கள் எல்லாம் ஓரளவு நிறையா பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனுடைய பிரதிபலிப்பு வெளியே தெரியத்தான் செய்யுது. இருந்தாலும் இன்னும் மக்கள் நிறைய எதிர்பார்த்துருக்காங்க. ஏன்னா இத்தனை கண்ட ஆட்சிகளை புறக்கணிச்சுட்டு இவங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அப்போனா அவங்கள்ட்ட நிறைய எதிர்பார்ப்புகள் இளைஞர்கிட்டையும் இருக்குது, மக்கள்கிட்டையும் இருக்குது. அந்த எதிர்பார்ப்பை இந்த ஆட்சி முழுசாக செஞ்சு கொடுக்கணுங்கிறது மக்களுடைய முழு எதிர்பார்ப்பு. அப்புறம் புதுசாக அந்த 1ஆம் தேதியிலேருந்து கோயிலுக்குள்ளே நிறையா ஒரு செல்ஃபோன் வரக்கூடாது, விஐபிகளுக்கு பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் மிகப்பெரிய ஒரு விஷயம். அதை நடைமுறைப்படுத்தணும் நல்லபடியாக. அதை அறிக்கை மூலமாக மட்டும் இருந்துட்டு மறுபடியும் அதே விஐபியில் கூட்டு போயிட்டு வர்ற பக்தர்களுக்கு இடையூறு பண்ணால் அப்புறம் நீங்கள் நம்ம ஆட்சியில் ஜீவோ போட்டு சுற்றறிக்கை அனுப்பியும் வேலையெல்லாம் போயிடும். அதனால் இணை கமிஷனரு, செயல் அலுவலர், இணை ஆணையர் இவங்களும் அதை நல்லபடியாக நடத்தணும். தமிழக முதலமைச்சர் விஜய் வந்து ஆட்சி அமைச்சு இன்னையோட 100வது நாள் ஆச்சு. 100வது நாள் மக்களுக்கு சிறப்பான சொன்ன திட்டங்களை படிப்படியாக செஞ்சுக்கிட்டு தான் வராங்க. அது எந்த விதமான இல்லை. இப்போதைக்கு முன்னாடி இருந்த ஆட்சி வரை இப்போ ஊழல் குறைஞ்சிருக்க மாதிரி எங்களுக்கு தோணுது மக்களுக்கு. ஆமாம், இப்போ அவங்க முன்னாடி ஒரு திமுக பிரிவில் இருக்க ஒரு 520 வாக்குறுதி கொடுத்தாங்க. அதில் என்ன பண்ணாங்கன்னா, அதில் ஒரு 100 வாக்குறுதி அது கூட அவங்க முழுமையாக கொடுக்கல. இப்போ எங்கள் தளபதி என்ன பண்ணுறாருன்னா, கொடுத்த வாக்குறுதியில் படிப்படியாக செய்கிறார். இன்னும் மேலும் எல்லாத்தையும் நிறைவேற்றுறாரு நம்புகிறோம். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் ஆட்சி அமைச்சு இன்னையோட 100 நாள் ஆச்சு. அது ராமேஸ்வரம் நகரில் பொறுத்த வரைக்கும் எனக்கு தமிழக வெற்றி கழகம் சார்பாக இருக்கும்போது எல்லாமே நல்லா தான் இருக்குது. இதனால் வரைக்கும் தலைவர் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் எந்த ஒரு எங்களுக்கான அவமரியாதை எதுவுமே கிடையாது. நகராட்சிக்கு போனாலும் மக்களோட போனாலும் சரி, நாங்களாக போனாலும் சரி, ஒரு தனி மரியாதை இருக்குது. அவங்க எல்லாமே கேட்ட ஏதாவது ஒரு ப்ராப்ளம் சரி போனோம்னா உடனே அந்த பிரச்சனைகளை சரி செஞ்சு கொடுத்து நேரடியாக மக்களுக்கு நகராட்சிக்கு உள்ள தொடர்பை இன்னைக்கு தான் நாங்கள் பார்க்குறோம். அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் மக்களுக்கும் நகராட்சி ஊழியருக்கும் உள்ள தொடர்பை இன்னைக்கு தான் பார்க்குறோம்.